நீ ஏன் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி பேர் போடல, நீ இந்துக்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக விஜய் அப்படிங்கிற பேர் போட்டிருக்குன்னு சொல்லி குத்தம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா இவனு எதுல வேணாலும் குத்தம் கண்டுபிடிப்பாங்க. மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட விஜய் அவர்களுக்கோ இல்லாட்டி வேறு தலைவர்களுக்கோ உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட். தலித்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இவங்க முன்னாடியே நிக்க மாட்டாங்க. அதுவும் திமுகவை எதிர்த்து இவங்க குரல் கொடுக்க வேண்டும் என்றால் இவங்களுடைய குரல் அப்போது மௌனமாக மாறிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி ஏமாத்துறதுக்கு தான் விஜய் அவர்கள் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி உண்மையா இருக்கக்கூடிய ஒரு நபரை ஏமாற்று பேர்வழி அப்படின்னு சொல்லி காண்பித்திருக்கிறார். இப்போது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அதிகாலை சென்று முருகப்பெருமானை வழிபட்டுள்ளார் நடிகர் ஜோசப் விஜய். திருச்செந்தூர் போயிருக்கார் அப்படின்னு சொன்ன மனுஷன் இவர் என்ன சொல்றாரு, நடிகர் ஜோசப் விஜய். வன்மம் வேற ஒன்றும் கிடையாது. தேர்தலுக்கு முன்பு முருகன் கோவிலில் மண்டிட்டு இருந்தால் நம்பி இருந்த சில கிறிஸ்தவர்களும் வாக்களித்திருக்க மாட்டார்கள். அந்த மனுஷன் கோயிலுக்கு போனாரு, கோயிலுக்கு போய் சாஷ்டாங்கமா விழுந்தாரு, விழுந்து கும்பிட்டார் அப்படிங்கிறதும் திருமாவளவன் அவர்கள் மாதிரி விபூதி வச்ச உடனே கர்ச்சிப்படுத்த அழிக்கிற ஒரு கேட்டகரி கிடையாது அந்த மனுஷன். அவர் உண்மையிலேயே திருநீர் வச்சாரு, அந்த திருநீரோட தான் வீட்டுக்கு போனாரு. அதன் பிறகும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக வீட்டுக்கு மேல வந்தாரு. அந்த நேரத்திலும் அவருடைய நெற்றியில் திருநீர் இருந்தது. நம்ம ஜீசஸ் எல்லோருக்குமாக வாழ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரோ அதை ஜோசப் விஜய் ஃபாலோ பண்றாரு. இதுல என்ன தவறு இருக்கு? இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஒழிக, ஹிந்து வாழ்க அப்படின்னு சொன்னார் எங்கேயாவது ஜோசப் விஜய் அவர்கள்? இப்படி சொல்றவங்களை தான் நம்ம என்ன செய்யணும், எதிர்க்கணுமே தவிர எல்லா மதமும் ஒன்றுதான், எனக்கும் மதம் இருக்கிறது, ஆனா பிறருக்கு இருக்கக்கூடிய மதத்தையும் மதித்து வாழ என்னுடைய மதம் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது, அதுதான் உண்மையான மதமும் மார்க்கமும் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய மனிதர்கள் தான் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் உருவாக்கக்கூடிய நபர்கள்.